வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சூரியன் FM 3.5 டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. வழக்கம் போல வெள்ளிக்கிழமையான நம்ம ஹாட் சீட்ல ஒருத்தங்க வந்து உட்காருவாங்க. அவங்க ப்ரொஃபஷன் சார்ந்த பல விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யார் நம்ம ஹாட் சீட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வணக்கம். கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். சொல்லுங்க. My name is Sharon. நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அண்ட் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஜெனசிஸ் கோடிங் ஸ்கூல். ஓகே, கிரேட். ஸோ உங்களோட ப்ரொஃபஷன் பற்றி சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, ஸோ ஐ ஆம் இந்த ஐடி ஃபீல்டில் வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஸ் அ ப்ரோக்ராமர். அதுக்கப்புறம் அதில் இது டெவலப் ஆகி நவ் ஐ எம் ஜஸ்ட் இந்த கோடிங் ஸ்கூல் மூலமாக நிறையா பேருக்கு வந்துட்டு கோடிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ட்ரெயின் பண்ணுறோம், பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம், யங் சில்ட்ரனுக்கு கோடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ that's it. Okay, in simple terms ஒரு அகாடமி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, அகாடமி. ஓகே, ரைட். தொடர்ந்து பேசலாம் மக்களே. தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் FM 3.5 டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னா ஷெரின் அவர்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஐடி வேலையை குவிட் பண்ணிட்டு இப்படி ஒரு அகாடமி வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம்? நல்ல குவெஸ்சன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறப்பவே நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். எப்போவுமே நல்லா படிப்பேன், படிக்கிறது சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐடிலையும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் டெவலப்பராக இருந்து டீம் லீடாக இருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐ வாஸ் நாட் கண்டென்ட் வித் தட். அது எனக்கு போதும்ட்டு இல்லை. ஓகே, ஸோ ஏதாவது இன்னும் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இன்னும் வந்து எப்படி அதை க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த கோவிட் டைமில் வந்து ஆன்லைனில் ஆரம்பித்தோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நல்ல ரீச் கிடைச்சிது. நிறைய பேர் காலேஜ்லலாம் படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா பண்ண தெரியாது. அப்போ வந்து அதை நான் சொல்லி கொடுத்தப்போ எல்லாருக்கும் அது பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து அஃபிஷியலா ஆரம்பிச்சோம், ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்போ பெரிய டீம் இருக்காங்க. ட்ரிவாண்ட்ரத்தில் ஆரம்பிச்சோம், இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நிறைய பேர் அது மூலமா வேலை கிடைக்கிறப்போ தேங்க் பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆல்வேஸ் டீச்சிங் வந்து பேஷனேட்டா இருந்ததுனால இது வந்து எஸ். I'm getting that. தொடர்ந்து பேசலாம் மக்களே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா ஷெரின் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் FM 3.5 டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. அடுத்தபடி அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரு டீம் வச்சிருக்கீங்க, யூ ரன் அ டீம் அப்படின்றப்ப வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஓகே அகாடமி வச்சிருக்காங்க, ஒரு டீம் வச்சிருக்காங்க, ஈஸியா காசு வந்துருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அது உண்மையா? இல்ல, அது உண்மைன்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு நான் இன்னும் ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்தாங்க. 2 பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ எங்கள் ஒர்க்கையும் பார்த்துட்டு, ஏன்னா இது ஆரம்பிச்சோங்கிறக்காக ஒர்க் அப்படி விட்டுட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் சேலஞ்சிங்காக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணுவோம். ஸோ நிறைய ஒர்க் இருக்கும், அது போக கிளாஸஸ் எடுக்கணும், அது போக கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். ஜென்ரலாகவே ஐடியில் வேலை பார்க்குறவங்க இதுனா அவங்க நினச்சிப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்னப்பா ஜாலியாக இருக்கலாம். அப்படிலாம் இல்லை. இங்கேயும் வந்து அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட அந்த கொஞ்ச நேரம் தான் ஒர்க். எங்களுக்கு எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணணும், கண்டினியூஸாக லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஏதாவது நியூ டெக்னாலஜி இப்போ ஏஐ வந்திருக்குன்னா எங்கள் ஜெனசிஸ் கோடிங் ஸ்கூலில் வந்து நாங்கள் இப்போ அந்த கோர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்ணணும், படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இதில் வந்து நீங்கள் வெளியே பார்க்குற மாதிரி இருக்காது. இதுலேயும் எங்களோட ஓன் சேலஞ்சஸ் இருக்கும். அது போல் டீம் மேனேஜ் பண்ணுறது. நாங்கள் இப்போது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தான் மோஸ்ட்டாக கிளாஸ் எடுப்போம். அப்போ அவங்களுக்கு சில டைம் ப்ராஜெக்ட் பிஸி ஆயிடுச்சுன்னா வரமாட்டாங்க. நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேலையை இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ நாங்கள் ஃபவுண்டர்னு ஜாலியாக இருக்க முடியாது, நாங்கள் தான் மேனேஜ் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ டெஃபினட்டா எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிற மாதிரி இதுலயும் கஷ்டங்கள் இருக்கதான் இல்லையா? தொடர்ந்து பேசலாம் மக்களே. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னா ஷெரின் உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் FM 3.5 டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ அடுத்தபடி அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் வரும்போது காமனாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் டெஃபினட்டா இருக்கும், உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட காமனாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன?
இங்க வந்து என்கொயர் பண்றவங்க இல்லாட்டி ஜென்ரலா இப்ப நம்ம வேற எங்கேயாவது வெளியே பார்த்தோம் அப்படின்னா நான் அகாடமி வச்சிருக்கேன்னா அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க ஜெனசிஸ் கோடிங் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்க தான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அப்ப நான் ஏன் இங்க திருப்பி காசு கட்டி படிக்க வைக்கணும் அந்த மாதிரி கேக்குறாங்க. ஸோ இதுக்கு என்னோட ஆன்சர் என்னன்னா நீங்க வந்து காலேஜ்ல வந்து படிக்கிறீங்க, நிறைய காலேஜஸ்ல ப்ராக்டிக்கலாவும் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க, ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஐடி ஃபீல்டுல வந்து எப்படி ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ வந்து நாங்க என்னன்னா ஸ்டார்ட்ல இருந்து எப்படி ஃபுல்லா ஒரு இதை வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுங்கிறத காமிச்சு அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா அந்த இண்டஸ்ட்ரி ஃபீல் கொடுப்போம். ஐடியில் போய் நீங்க ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எங்களோட சக்சஸ் ஸ்டோரிக்குமே இதுதான் காரணம். ஏன்னா நாங்க ட்ரெயின் பண்ணவங்க எல்லாருமே அந்த பிளேஸ் ஆயிருக்கவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்துட்டு நாங்க படிச்சதே போதும், அங்க வந்து திருப்பி ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற மாதிரி இல்ல, அதனால வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு நிறையாவே. அதனால இது ஸ்டூடெண்ட்ஸ் அது போக பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வமா இருப்பாங்க. என்ன இது சொல்லி கொடுப்பீங்க, அது என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஐடி பத்தி தெரியாது, அதனால அவங்களுக்கும் நாங்க ஆன்சர் பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்க ஷைன் ஆகுறது அவங்களுக்கு வந்து மெயினா எண்ட் ஆஃப் தி டே அவங்க அமௌண்ட் எடுத்து வெளிய கொடுப்பாங்க. சோ they have to ask இல்லையா? எஸ், புரியுது. தொடர்ந்து பேசலாம் மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யார் உட்கார்ந்திருக்காங்கன்னா ஷெரின் அவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா என்ன கேள்வின்றது கேட்டலாமா? சூரியன் எஃப்எம் 3.5 டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சுபா. அடுத்தபடியா உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, எல்லா ப்ரொஃபஷனலுமே நிறைய மித்துகள் இருக்கும். அந்த மாதிரி உங்க ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய மித்து என்ன? ஓகே, மித்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நிறைய பேரு இந்த மாதிரி நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, ஆனா ஜாப் சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருக்காங்க, சேலரி கம்மின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஜென்ரலா கேக்குற क्वेश्चन வந்து நாம வந்து இந்த ஐடில படிச்சு இதுக்குள்ள வரலாமா, வந்தா வந்து நாங்க ஷைன் ஆக முடியுமா? நான் என்ன சொல்வேன்னா டெஃபினட்டா எஸ். இதுக்கு வந்து நீங்க பேஷன் மட்டும் தான் இருக்கணும். நாங்க இங்க ஜெனசிஸ்ல எப்படி சொல்லி கொடுப்போம்னா பேசிக்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கறனால நான் ஒரு டீம் லீடாக இருக்கப்போ அவங்க கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா அதே தான் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். வேற டீம்ல வேற யாராவது சொல்லி கொடுத்தா கூட நான் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணி அவங்கள இண்டஸ்ட்ரி ரெடி ஆக்குவேன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாவே அவங்க பிளேஸ் ஆகலாம் அப்படின்னே வந்துடலாம். அப்படியே அதனால எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, ஆனா இது உங்களுக்கு பேஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் ஐடி ஃபீல்டு முக்கியமே கிடையாது. அதனால வந்து இது வந்து ஜென்ரலா ஒரு மித். ஓகே டன். தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் காத்துட்டு இருக்கு மக்களை. தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் 3.5 டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னா ஷெரின் அவர்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது ரிலேட்டடா பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ அடுத்தபடியாக என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, உங்க அகாடமியில் நிறைய குழந்தைங்க எல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதனால குழந்தைங்க இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ குழந்தைங்கிறப்போ நம்ம ஏஜ்ல இருந்தே சொல்லிக்கலாம், 8+ இயர்ஸ்ல இருந்தே என்கிட்ட படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ குழந்தைங்க வந்து இப்போ நிறைய பேர் இந்த மொபைல் இதுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் டைமுக்கு வந்து நிறைய டைம் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதுல நாங்க பார்த்த கேப் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அங்க வர்றப்போ ஸ்கூல்ல வந்து வெறும் தியரியா தான் படிச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் இது கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி ஒரு கோர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன். நம்ம இங்க வந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சிஸ்டம் கொடுத்துருவோம், எல்லாருமே அதை செஞ்சு பார்க்கணும். அப்போ அவங்க என்ன ஆகுறாங்கன்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கோடிங் மேல உள்ள ஒரு பேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து டெவலப் ஆகுது. அதுவும் சில பேரண்ட்ஸ்லாம் வந்து பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்குதுப்பாங்க, ஆனா இது நல்லா பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிக்கலா படிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகுது. ஓகே, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஆமா, ஜென்ரலாவே எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்ல டைம் கிடைக்குது, உட்காந்து பிடிச்சி ஹோம்ஒர்க் எழுதணும் அந்த மாதிரி கிடையாது இல்லையா, ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த மாதிரி தான் நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அது அவங்களுக்கு நிறைய கோர்ஸ் வச்சிருக்கோம். அதாவது சின்ன பிள்ளைங்களுக்குனா அதுக்கு வேற மாதிரி, பெரியவங்களுக்குனா பைத்தான், சின்னதுனா ஸ்கிராட்ச், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ரொம்ப டெக்னிக்கலா நான் போகல, எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனா எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்போஷர் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆமா, ரைட். தொடர்ந்து பேசலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
சூரியன் எஃப்எம் 3.5ல டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம ஹாட் சீட்ல யாரும் உட்காந்துருக்காங்கன்னா ஷெரின் அவர்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போ அடுத்தபடியா என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்ன மாதிரி ஒரு ஆள் வராங்க உங்களை மாதிரி ஒரு அகாடமி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து இது ஆரம்பிச்சப்போ உள்ள இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். ஸோ ஜெனசிஸ் கோடிங் ஸ்கூல் வந்துட்டு இட் டிட் ஹேப்பன், ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது. ஓகேவா, எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட நான் காலேஜில் சேர்ந்தது இன்ஜினியரிங். ஸோ என்னோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங். நான் சொன்னேன் இல்லையா, நான் அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஓகேவா, அதனால எனக்கு நான் கம்ப்யூட்டரில் தான் கோல்டு மெடலிஸ்ட், அதனால அது ஃபுல்லாக தெரியும். அப்புறம் ஐடி எக்ஸ்போஷர் எனக்கு இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகும், நான் கம்பெனில இருந்தும் இன்டர்வியூ எடுக்க போயிருக்கேன். அப்போ இன்டர்வியூ பண்றவங்க என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதுல நாங்க ஒர்க் பண்றப்பமே அதுலயும் இது பண்ணிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒருத்தவங்க வேலை பார்க்க வர்றாங்கன்னா என்ன வேணும் அப்படிங்கறது வந்து டீம் லீட்ஸா நாங்க சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் ஆரம்பிக்க முடிஞ்சு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்டோட பாலிசிஸ் எல்லாமே வந்து உண்டு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் செட் பண்ணுறது, அதுலேயும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம உள்ள வந்து அப்புறம் ஒர்க் ஃபோர்ஸ் எடுக்கிறப்பவும் வந்துட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பார்த்து நாங்கள் எடுக்கிறோம். ஸோ தேட் வந்து நாங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா நிறைய சென்டர்ஸ் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும்னாலும் சும்மா ஆரம்பிக்கணுமா இல்லை ஜெனசிஸ் மாதிரி ஆரம்பிக்கணுமாங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணுறதுக்குள்ள சேலஞ்சஸ் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் வந்துட்டு எல்லா இதையும் ஃபாலோ பண்ணி பக்காவா பண்றது தான் வந்துட்டு எங்களோட சக்சஸ் காரணம் நாங்க நினைக்கிறோம். ஓகே, நீ என்ன மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நான் பண்ணதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நைட் 9 o'clock உங்களுக்காக இருள் வினை காத்துட்டு இருக்கு. சூரியன் எஃப்எம் 3.5ல டைம் பாஸ்ல ஹாட் சீட் நிகழ்ச்சி கேட்டு முடிக்க போறீங்க வித் மீ ஆர்ஜே சுபா. ஸோ நம்ம ஹாட் சீட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னா ஷெரின் அவர்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி கேள்வியா அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? ஸோ என்னோட இதுல இருந்து இந்த ஜெனசிஸ் கோடிங் ஸ்கூலோட ப்ரொப்ரேட்டரா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஐடினா வந்து ஃபுல்லா ஒர்க் இருக்கும் அந்த மாதிரி மித்த எடுத்துக்காதீங்க. எல்லாமே வந்து நீங்க படிச்சு புரிஞ்சு பண்றப்போ வந்துட்டு இதுவும் ஈஸியா தான் இருக்கும். நம்ம மேனேஜ் பண்றதுல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்ல இருந்து ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க கூட இதுக்குள்ள வரலாம். எப்படின்னா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணு நல்லா பண்ணாங்கன்னா ஐடி இதுக்குள்ளாரே நாங்க ரெஃபர் பண்ணிருக்கோம். இல்லாட்டினா எங்க டீம்லயே வந்துட்டு உள்ள டீம் ஒர்க்குக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறப்போ வந்துட்டு 2 விஷயம் தேவை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது பொறுமை தேவை. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கும் நாங்க இப்போ அப்ராட்ல கூட பண்றோம். அப்போ யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியால இருந்துலாம் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நைட் அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் லேட் நைட்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைம் நம்ம எப்படி வந்து அதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமாக இருந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். எங்களோட இதுலேயும் வந்து நாங்கள் அதுதான் மோட்டோவாக வச்சுருக்கோம். நம்ம வந்து யங் மைண்ட்ஸை எம்பவர் பண்ணுறோம். அதாவது அவங்களோட அறிவுத்திறனை வந்து மேம்படுத்துகிறோம் இந்த ஐடி இதில் வந்துட்டு. அதுவும் இல்லாமல் வந்து ஏற்கனவே உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ வந்துட்டு வெறும் ஜாப் பணம் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இதை ஆரம்பித்தோம். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு மிச்ச ஸ்டார்ட் அப்பாக வந்துட்டு இன்வெஸ்டர்ஸும் தேடிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வளர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பேஷன்ஸோட ஆன்சர் பண்ணிருக்கோம். நன்றி. தேங்க்யூ. ஓகே மக்களே, நான் இங்கே கிளம்பிக்கிறேன். பாய்.